கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் எல்லாமே ஒவ்வொரு ஜானல்லேருந்தும் பார்க்க போகிறோம். ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசின்னு சொல்லிட்டு எல்லா ஜானல்லேருந்துமே பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் நோபடி அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது வேலைக்கு போகிறாரு, நைட் வராரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு. இப்படி தான் அவரோட டெய்லி ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் 2 திருடங்க வந்து வீட்டுக்கு திருட வராங்க. அப்போ வந்து பொண்ணோட ஒரு பிரேஸ்லெட்டை வந்து ஆட்டை போட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஸோ இப்போ வந்து பிரேஸ்லெட்டை ஆட்டை போட்டு போனாங்க. அவங்க 2 பேரை தேடி போகிறாரு. தேடி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் படத்துக்காக தான் திருட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாமல் வந்துடுறாப்புல. பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை வந்து 4 பேர் சேர்ந்து வந்து அசால்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தலைவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கடுப்பில் 4 பேரையுமே சேர்ந்து போட்டு தள்ளிடுறாப்புல. இந்த 4 பேரை போட்டு தள்ளினாப்புல இல்லை, அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரஷ்யன் கேங்ஸ்டர் மாஃபியாவில் இருக்கக்கூடியவனோட தம்பி, அவனை வந்து போட்டு தள்ளிடுறாப்புல. இந்த நியூஸ் வந்து அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சு அண்ணங்காரன் அவனோட ஆர்மி மொத்தமாக கூப்பிட்டு வந்து இவனை போட்டு தள்ளுறதுக்கு வராப்புல வீட்டுக்கு. நம்ம ஹீரோ வந்து சிங்கிள் ஆள், அதாவது வந்து ஒரு ஆளாக இருப்பார். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யன் கேங்ஸ்டர் அவங்க மொத்தமாக வந்து இவர் வந்து போட்டு தள்ளுறக்காண்டி இவர் வீட்டுக்கு வராங்க. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாரு. ஆனால் இவர் வந்து ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு தான் படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த கேங்ஸ்டர் எல்லாமே இவர் வீட்டுக்கு வந்து ஃபேமிலியை கொள்ள வந்தோடனே இவர் கடுப்பாகி வந்து அவரோட இடத்துக்கு போய் அவரோட படத்தை எல்லாத்தையுமே எரிச்சிட்டு அவர் முன்னாடி போய் உட்காந்துருப்பாரு. உன்னோட இது எல்லாத்தையும் எரிச்சிட்டானா அப்படின்னு. அந்த சீன்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கும் படத்தில். இவர் யார், எப்படிப்பட்டவர், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்துக்கு நோபடின்னு பேர் வச்சதுக்கு கரெக்டாக தான் டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் போய்கிட்டு இருக்கும். எங்கேயுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. அந்த மாதிரி படம் ஃபுல்லாக வந்து ஃபைட் தான், ஆக்ஷன் தான். படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். செம்மையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஒரு கொலைகாரன் இருக்கான். அவன் தூக்கில் தொங்க போட்டு சாவடிச்சுறாங்க. பட் செத்தவன் வந்து உயிரோட வந்துடுறான். அது எப்படி செத்தவன் உயிரோட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதை வந்து நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் வந்து ஆர்டிஜே தான் வந்து இந்த படத்தில் வந்து டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸாக பண்ணியிருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். 2 பேர் அந்த சேர்ந்து வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க படத்தில். ஸோ இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். எப்படின்னா இவர் வந்து மூளையை வந்து மற்றவங்களோட பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். ஒரு கேரக்டர், ஒரு ஆளை வந்து இவர் பார்க்குறாருனா அவரோட ஃபுல் டீட்டெயில் சொல்லுவார். தலையிலேருந்து கால் வரைக்கும் எப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் டீட்டெயில் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாரு. படத்தில் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது சூப்பர் ஸ்லோமோ அப்படிம்பாங்களே, நிறைய படத்தில் சொல்லியிருக்காங்க, நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன். சூப்பர் ஸ்லோமோ ஃபைட் வந்து இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் இன்வெஸ்டிகேஷன் சீன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே போர் அடிக்காது. அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அண்ட் இது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படி தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபைட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஸ்லோ மோஷனில் எந்த இடத்துல எங்கே அடித்தா எவ்வளோ செகண்டில் கீழே விழுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபைட்லாம் எடுத்திருப்பாங்க. சூப்பர் ஸ்லோ மோஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். படத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து பார்ட் 2 எடுத்திருக்காங்க. அது இதுக்கப்புறம் இதில் சீரிஸ் வந்துச்சு. அதில் வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காப்ல, அவர் நடிச்சிருப்பாங்க. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் 2 பார்ட்டுமே வந்து தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. 2மே சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான். நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் தி ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படிங்கிற படம் தான். உலகத்திலே தலை சிறந்த 209 படம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்கும். அதில் வந்து நம்பர் 1ல் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு படம்னா அது வந்து தி ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃபை கொண்டதுக்காக ஷஷாங்க் அப்படிங்கிற ஜெயிலில் கொண்டு போய் வந்து போடுறாங்க. ஆல்ரெடி நம்ம மார்கன் ஃப்ரீமன் வந்து ஜெயிலில் இருக்காரு, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டி அண்ட் ரெட் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாகுது. இப்போ வந்து நம்ம ஆண்டி வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆனாரா இல்லையா ஜெயிலிருந்து அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஸ்டோரி. யதார்த்தமான ஒரு திரைப்படம், யதார்த்தமான ஒரு திரைக்கதை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட வசனங்கள் தான் வந்து டைலாக்ஸ் தான் அந்த படத்தோட ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். ஹோப் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரரான ஒரு ஜெயிலுன்னு சொல்லணும். அங்கே இருக்க வார்டனாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், எல்லாருமே டெரராக இருப்பாங்க. திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து நான் செத்துறேன்டா என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு எடுத்திருப்பாங்க. அந்த ஜெயிலு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருமே. இந்த படத்தில் வந்து நம்ம தமிழ் டப் வந்து மார்கன் ஃப்ரீமனுக்கு வந்து நம்ம MS பாஸ்கர் தான் வந்து தமிழ் டப் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சூப்பராக வந்து வாய்ஸ் மாடுலேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருப்பாரு. அதுக்கே அவருக்கு அவார்டு கொடுத்துருக்கணும். 1994 ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ வரைக்கும் வந்து ஸ்டில் வந்து எல்லாருமே பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது. IMDb ரேட்டிங் படி பார்ப்பேன் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு IMDb ரேட்டிங்கில் இந்த படம் தான் இருக்குது இப்போ வரைக்குமே. இவங்க 2 பேர் பேசுகிற டயலாகாக இருக்கட்டும், படத்தில் வர சீன்ஸாக இருக்கட்டும், சிகரெட்டை வந்து பந்தயம் வச்சுக்குவாங்க அந்த சீனாக இருக்கட்டும், வட சென்னையில் காட்டுவாங்கள்ல, அது மாதிரி வந்து இதை இன்ஸ்பயர் வச்சு தான் வட சென்னையில் எடுத்திருப்பாங்க போல். நிறைய சீன்ஸ் வந்து படத்தில் வந்து ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. ரொம்ப எமோஷனலான ஒரு டயலாக்லாம் இருக்கும் படத்தில். நிறைய சீன்ஸ் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகும், அந்த அளவுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த சொன்ன மாதிரி ஹோப் அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வாழ்க்கையில் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க படத்தில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் அவைலபிளாக இருக்குது இந்த படம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் ஸ்கேரி ஸ்டோரிஸ் டு டெல் இன் த டார்க் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹாலோவின் நைட்டு ஒரு 4 சின்ன பசங்க சேர்ந்து ஒரு சில பசங்கள்ட்ட வம்பளுக்குறாங்க. அவங்க வந்து இவங்களை திருப்பி அடிக்கும்போது பயந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுதான் அந்த பேய் வீடு, பயங்கரமான ஒரு பேய் வீடு. அதுக்குள்ளே வந்து நம்ம சின்ன பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடறாங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து
ஏற்கனவே நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கு, நம்ம அவங்க போனோடனே வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு கதை புக்கு ஒன்று இருக்குது. தெரியாதனமாக அந்த புக்கை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா அவங்க உட்காந்து படிக்கும் போது தான் தெரியுது அதில் இவங்க ஃப்ரெண்டு பேர் போட்டு ஒரு கதை வந்து அதுவாக வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து அதை தடுத்து நிறுத்த முடியல, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கதை வருது. அந்த கதைப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒவ்வொரு ஆளாக வந்து சாகடிக்கப்படுறாங்க. ஸோ இதை வந்து இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில், ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு வரும்போது ஒவ்வொரு கதையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கதை வந்து இந்த சோள தோட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஹாலோவின் அந்த பொம்மை இருக்குல்ல, சோளக்குள்ள பொம்மைம்பாங்கல்ல, அந்த பொம்மையை வச்சு ஒரு ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இருக்கும். அது நல்லாயிருக்கும் படத்தில். அண்ட் மூஞ்சில் ஒரு பொண்ணுக்கு அங்கங்கே வீங்கிட்டு இருக்கும், எட்டுக்கால் பூச்சி வர மாதிரி, ஸ்பைடர் வர மாதிரி சீன் இருக்கும். அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் படத்தில். நிறைய சீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸில் இதுக்கு என்ன தான் முடிவு, எப்படி தான் நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸில் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் வந்து முடிவு பண்ணி நிப்பாட்டுவாங்க. அதுவும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வித்தியாசமான ஹாரர் படம்லாம் பார்ப்போம் ப்ரோ அப்படின்னா வந்து இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு நல்ல வாட்சபிளான ஒரு ஃபிலிம், போர் அடிக்காமல் போகும் படம் ஃபுல்லாகவே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கங்கே வந்து ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இருக்கனால வந்து உங்களுக்கு அங்கங்கே லைட்டாக பயப்படுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஒரு நல்ல படம். நம்ம வீடியோவில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் மைல் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து 2 பொண்ணுங்க வந்து காணாமல் போகிறாங்க. அதே ஃபார்ம் ஹவுஸில் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாரு. அங்கே வந்து இந்த பொண்ணுங்க காணாமல் போனோடனே தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க 2 பேருமே இவரோட மடியில் வந்து இறந்து கிடந்தோன்னே இவர் தான் கொன்று இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி ஜெயிலில் போட்டு இவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதே ஜெயிலில் வந்து நம்ம ஹீரோ பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு இந்த ஜெயிலில் என்ன வேலைனா, அந்த மரண தண்டனை கொடுத்து வந்து ஜெயிலுக்கு வராங்களா இவங்க எல்லாருமே ஷாக் வச்சு கொள்றதான் வந்து இந்த ஹீரோ பால் அப்படிங்கிறவரோட வேலை. இந்த ஜான் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேரை தூக்கி அடிப்போம் அந்த மாதிரி இருப்பார். இவர் எதனால் இவர் கொன்றுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது, கடைசியில் இவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதும், அண்ட் இவர் ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வார்டன் அந்த பால் அப்படிங்கிறவர் மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலோட விஷயம் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அது என்னெல்லாம் மாறுச்சு அண்ட் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு எமோஷனலான ஒரு படமாக இருக்கும் இந்த படம். இந்த ஜான் அப்படிங்கிறவருக்கு வந்து இருட்டு அப்படின்னா வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஆளை பார்த்தா பயங்கரமாக இருப்பார், ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார், ஒரு 100-150 கிலோக்கு மேலே இருக்க மாதிரி இருப்பார். ஆனால் வந்து ஒரு இருட்டுனா பயம் அப்படிங்கிறப்ப வந்து எல்லோரும் சிரிக்கிற மாதிரி இருப்பாங்க, என்னடா அவ்வளோ பெருசாக இருக்க, இருட்டுனா பயப்படுற அப்படிங்கிற மாதிரி. பட் அதை வந்து கிளைமேக்ஸில் ஒரு சீனில் கொண்டு வரப்போ வந்து நம்மளோட வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகும். நான்லாம் வந்து கர்ச்சீஃப் வச்சுட்டு படம் பார்த்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலி வர சீன் இருக்கும். அந்த எலி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த படம் எடுத்த டேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் படமும் எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 படமே நீங்கள் பார்க்கலாம். அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூரின் போகிறப்ப வந்து ஒரு வலி ஒன்று இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து இவர் குணப்படுத்துவார். இந்த மாதிரி வந்து ஒரு மிராக்கிளாக வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும் இந்த படத்தில். நம்மளோட ஒரு படம் கனெக்ட் ஆகுச்சுனாலே அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து பயங்கரமாக நம்மளோட கனெக்ட் ஆகும். அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணி அழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாக அந்த படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக அழுகாமல் வர மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு எமோஷனலான எண்டிங் இருக்கும் இந்த படத்தில். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தமிழ் டப்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லணும். ஆனால் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் படம் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் லைட்டாக வந்து பேசுகிறது வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான் guys, டாட்டா.